ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கேரட் கேக் வந்து வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இப்போ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கிறேன். இதில் வந்து இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். அந்த சல்லடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனில் பாதி தான், அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். ஒரு தடவை சலிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 தடவை சலிச்சுக்கோங்க. ஒரு தடவை சலிச்சாக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 3 தடவை சலிச்சாக்க நல்லது. எல்லாம் ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக லெவலாக இதுவாக இருக்கும், சலிச்சிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா பொங்கி வரும். நான் வந்து 3/4 3 தடவை சலிச்சிருவேன். இப்போ இதை வந்து மாற்றி வச்சிடலாம். சலிச்சாச்சு. இப்போ நான் வந்து சின்ன பட்டையாக ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டை முழுசாக இருந்ததுனாக்க சின்ன பட்டையாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து உடஞ்ச பட்டை இருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி 3-4 சின்ன பீஸாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இது எடுத்திருக்கேன், ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அது. அந்த ஜாதிக்காயை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த பவுட்ரு எல்லாமே ஜாதிக்காய் பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு எல்லாமே வச்சுருந்தீங்கனாக்கா பட்டை பவுட்ரு எல்லாமே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. இந்த மாதிரி அரைக்க தேவையில்லை. நான் வந்து என்கிட்ட பவுட்ரு இல்லாதனால தான் இந்த மாதிரி அரைக்க போகிறேன். இப்போ ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி 1 கப்பு மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து அந்த ஜீனி அதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் அதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் சேர்ந்து அரைச்ச உடனே நல்ல ஒரு மணம் வந்திருக்கு, சூப்பராக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 கேரட் வந்து தோலை சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பெரிய கேரட்டாக இருக்கிறதுனால நான் வந்து 3 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்குது. இந்த மாதிரி காயெல்லாம் சீவுவோம்ல, அந்த இது எடுத்திருக்கேன். இதில் பெருசில் வந்து சீச்சோன்னா பெருசாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்குல்ல, அந்த சின்ன ஓட்டையில் வந்து இப்போ எல்லா கேரட்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக எல்லா கேரட்டையும் துருவி எடுத்தாச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது கலராக. இப்போ வந்து ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து முட்டை வந்து பொங்கி வராது. இப்போ நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் இந்த நேரத்தில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். முட்டையோடு சேர்த்தோம்னா தான் அந்த முட்டையோட மனம் வந்து கேக்கில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் முட்டை சேர்க்கையிலே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடணும். நான் வந்து இன்றைக்கி பீட்டரில் தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் கையில் பீட்ரு இல்லைனாக்க விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு இந்த முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா நுர வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜீனியை வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணையில் கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஜீனி போட்டுட்டு பீட் பண்ணையில் நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும். அந்த ஜீனி பவுட்ரு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வந்து நல்லா க்ரீமியாக வர்றது வரையிலும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 3-4 கலக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா அப்புறம் முட்டை பொங்கி வந்தது வந்து அமுங்கி போயிடும். இப்போ பாருங்கள் 3-4 கலக்கிட்டு நான் வந்து பீட்டரை மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து விஸ்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கருப்பு கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அது வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மாவு சேர்த்துட்டு அந்த நட்ஸை வந்து நல்லா அந்த மாவில் போட்டு பிரட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நட்ஸ் வந்து நமக்கு கேக்கில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த நட்ஸை சேர்த்தோன்னாக்கா அடியில் போய் தங்கிக்கிறோம். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையில் வந்து அந்த மாவு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சமாக போட்டு கிண்டுறேன். நிறையா கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மாவை கொஞ்சம் போட்டுட்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அந்த கேரட்டை போடணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்தோன்னாக்கா நல்லாயிருக்கும் கேக்குன்றதுனால நான் வந்து சேர்க்குறேன். இது உங்கள் கையில் இல்லைனாக்கா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஆனால் இந்த மில்க் எசன்ஸ் சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இந்த கேரட் துருவி வச்சுருக்கதையும் ஒரேடியாக கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம மாவு கொஞ்சம் இந்த கேரட் கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்து அப்படியே கிண்டணும். ஒரே டைரக்ஷனில் கிண்டுங்க, குத்தி குத்தி கிண்டாதீங்க, மெதுவாக கிண்டணும். இப்போ கேரட் போட்டு கிண்டியாச்சு. இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கிண்டுறதுக்கு வந்து சரியாக வராது, அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கிண்டியாச்சு. இப்போ கடைசியில் நம்ம பிரட்டி வச்சுருந்தோம்ல அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பீக்கான் நட்ஸு அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு வால்நட்ஸு எது வேணாலும் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அவன் வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே இது கடாயில் செய்கிறதுனாலும் குக்கரில் செய்கிறதுனாலும் செய்யலாம். மண் இல்லாட்டி உப்பு கொட்டிட்டு நல்லா இது வயர் ரேக் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே 7 இன்ச் பேன் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் எந்த கேக் செய்கிறதுனாலும் ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேனை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சரியாக இருக்கும். அந்த மாவு வந்து கலக்கின உடனே இந்த டின்னில் வந்து நம்ம வந்து மாற்றிடணும். வச்சுருந்தோம்னாக்கா சரியாக வராது, கேக் வந்து அந்தளவு பொங்கி வராது. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாவை சேர்த்ததுக்கப்புறம் 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உடையும். இப்போ இதை வந்து அவனில் 40லேருந்து 45 நிமிஷம் ஆச்சு எனக்கு. வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே இது நீங்கள் கடாயில் வைக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கூடுதலாகும். இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பட்டர் பேப்பர்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோ ஒரு நல்ல மனம். ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் பட்டை இதெல்லாம் அரைச்சி போட்டோம்ல, அதனால நல்ல மனமாக இருக்குது. சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது கேக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கட் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த கேக்கை இப்போ ரெடி பண்ணினேன். அதனால் என்னால் வந்து கட் பண்ணுற அந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. இப்போ பாருங்கள், சூப்பரான சாஃப்டான கேரட் கேக்கு நம்ம வீட்டிலே எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுன்னுட்டு. இது மாதிரி கேக் ரெசிபீஸும் நிறையா இருக்குது நம்ம சேனலில். அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் கோர்ஸும் இருக்குது. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக் வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.